விஜயதாரணி கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பிப்ரவரி 27 சென்னையில் ஒரு திமுக எம்பி உள்பட 2 அதிமுக காரர்கள் உள்பட பாஜகவில் இணைய இருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிமுகவை ஒதுக்கிவிட்டு திமுக தான் எதிரி என்று பாஜக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அண்ணாமலையினுடைய நடைபயணம் உயர்ந்ததாக செயல்பட்டு வருகிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அழிவை தெரிந்துதான் செய்கிறாரா அல்லது தெரியாமல் செய்கிறாரா சார்? அதனால் தான் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய ஆப்த நண்பர்கள் 4-5 எம்எல்ஏக்கள் ஒரு முக்கிய தலைவர்கள் எல்லாம் சமீப காலமாக போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். அது அதிமுகவிற்கு பலவீனப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன் நாம் திமுக பக்கம் இப்பொழுது போக வேண்டும் என்று கேட்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஏன் இப்பொழுது அதிமுக திமுகவுடன் சரணடைகிறது? அழகிரியுடைய தலைமையை மத்திய காங்கிரஸ் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்திக்கு பிடிக்கவில்லை. மல்லிகார்ஜுன் கார்கேக்கு பிடிக்கவில்லை. ஏதோ 3 சீட் வாங்கினால் அது காங்கிரசிற்கு திமுகவிலிருந்து 3 சீட் வந்தால் அன்று காலையே அழகிரி ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிவா ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு தமிழகம் இந்தியா குறித்த பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 விஜயதாரணி எம்எல்ஏ பிஜேபியில இணைய போறாங்க, டெல்லியில இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா விஜயதாரணியோடு ஒரு டீம், அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான புள்ளிகள் எல்லாம் பிஜேபியில இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கேன் சார். டெல்லியில அது போன்ற ஒரு உண்மைதான். யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. உண்மை. விஜயதாரணி கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பிப்ரவரி 27 சென்னையில் ஒரு திமுக எம்பி உள்பட 2 அதிமுக காரர்கள் உள்பட பாஜகவில் இணைய இருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிமுகவை ஒதுக்கிவிட்டு திமுக தான் எதிரி என்று பாஜக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அண்ணாமலையினுடைய நடைபயணம் உயர்ந்ததாக செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் தமிழக அரசியலை மாற்றி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி பாஜகவிலிருந்து வெளிவந்து திமுக பக்கம் ஏன் செல்லுகிறார்? அவர் திமுகவை ஏன் கட்டி தழுவுகிறார்? என்ன பயம்? மத்திய அரசாங்கத்திற்கு 2024 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டாமா? அல்லது அதிமுகவை திமுகவுடன் இணைத்து விடுவார்களா? என்ன நடக்குதுங்க உள்ள? சார், இப்ப அப்படி விஜயதாரணி அங்க பாஜக இணைந்தால் இப்போ தமிழக காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தானே சார் உருவாக்கும். ஏன்னா திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகள்ல இன்னும் எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும்ல சார்? கண்டிப்பாக விஜயதாரணி வெளில வரதுனால இன்னும் 2 எம்பி வெளில வரப்போறாங்க. பார்த்துட்டேருங்க. காங்கிரசிலிருந்து பாஜகவிற்கு இன்னும் 2 சிட்டிங் எம்பிஸ் பாஜகவில் சேர இருக்கிறார்கள். அவர்களுக்கு சீட்டு தரமாட்டேன் என்று சொன்னதுனால் சார், அப்போ அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்தியா முழுவதும் காங்கிரஸை முற்றிலுமாக அழிப்பேன் அப்படின்னு சொன்னது போல இப்ப தமிழகத்திலையும் காங்கிரஸை அழிக்கக்கூடிய வேலைகள்ல டெல்லி பாஜக தீவிரம் காட்ட துவங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு திமுக உள்பட சொல்லிடுங்க. அண்ணா திமுக ஒண்ணு முன்னில்லாத ஆயிடுச்சு. காங்கிரஸ் மாதிரி ஒரு தமிழகத்தில் திமுக இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரு திமுக, அது அண்ணா திமுகவா தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். காரணம், எடப்பாடி பழனிசாமி சர்க்கரை நோக்கித்தான் செல்லுகிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இதுவரை நன்றாக சென்று கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஏன் திமுகவை பாராட்ட வேண்டும்? அதைத்தானே மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். ஆனாலும் ஒரு தமிழகத்தில் 2 திமுக இருக்கிறது. ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. அந்த 2இல் ஒன்று காலியாகிவிட்டது. இன்னும் போக போகத்தானே பார்க்கணும். போக பார்த்தா என்ன வருதுன்னு தெரியும் இல்லையா? அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டாமா? சரி, இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அப்படின்னாலே வலுவான கட்சிகள் அப்படின்னா அதிமுக திமுக தான். இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து பாஜகவை எதிர்த்தால் பாஜக தமிழகத்துல வளர்வதற்கான தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான நிலை உருவாகுமா சார்? சிவா, பாஜக தான் வளர்ந்துருச்சுங்களா? என்ன எங்க வரலன்னு சொல்றீங்க? வளர்ந்தாச்சே. இன்னும் என்ன இருக்குது? திமுகவிற்கு எதிராக பாஜக வந்து விட்டது. அதிமுக பின்னாடி போயிட்டாங்களே. அந்த 23% பிஜேபி தொட்டுடுச்சுன்னா அதிமுக எங்க இருக்குதுங்க?
அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அழிவை தெரிந்துதான் செய்கிறாரா அல்லது தெரியாமல் செய்கிறாரா சார்? அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய ஆப்த நண்பர்கள் 4-5 எம்எல்ஏக்கள் ஒரு முக்கிய தலைவர்கள் எல்லாம் சமீப காலமாக போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். அது அதிமுகவிற்கு பலவீனப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன் நாம் திமுக பக்கம் இப்பொழுது போக வேண்டும் என்று கேட்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஏன் இப்பொழுது அதிமுக திமுகவுடன் சரணடைகிறது? அதற்கு பதில் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார். சார், இப்போ தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்தாலும், ஆனா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாத ஒரு சூழல் தானே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அலையன்ஸ்ல இடம்பெறுமா அல்லது இந்த பக்கம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகுமா சார்? வராது. காங்கிரஸ் வந்தா ஒழிய வராதுங்க. தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக உறவு பிரிந்தால் ஒழிய தமிழக அரசியல் நிலை மாறாது. எழுதி வச்சுங்க நீ. சார், தமிழ்நாட்டுல இப்போ பாமக தேமுதிக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் கடந்த ஒரு சில வாரங்களாகவே வெளியாகிட்டு தான் சார் இருக்கு. ஆனா இந்த தமிழகத்துல பாஜகவுடைய அலையன்ஸ் எப்படி சார் இருக்கும்? திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் நெருங்கிய நட்பு வந்து விட்டதனால் தேமுதிக கூட தனியா போயிடுவாங்க. இப்போ கூட இருக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்க நல்லா வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். காரணம் என்ன என்று கேட்டால், அதிமுக திமுக உறவினால் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் பாஜக பக்கம் தான் போகுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போகாது. ஓகே சார். இப்போ பிப்ரவரி 25 பல்லடத்துல நடக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணத்துடைய நிறைவு விழா எப்படி சார் இருக்கும்? ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கும்போது இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துமா சார்? 27 அது நெல்லை சிவா, அது 27 பல்லடத்து இது வந்து திமுகவிற்கு ஒரு பல்டி கொடுக்கக்கூடிய அல்ல பல்லடமாக இருக்கும். ஓகே சார். இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல வலுவிழந்துகிட்டே வர்றதுனால தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவதற்கான சூழல் டெல்லி காங்கிரஸ் மட்டத்துல இருக்கிறதா சார்? காங்கிரஸ் இல்லவே இல்லைங்க. வெறும் சத்தியமூர்த்தி பவன் தேனாம்பேட்டை கிரவுண்ட் தான் இருக்குது தவிர தமிழகத்தில் காங்கிரஸ் எங்க இருக்குதுங்க? எங்க தமிழக காங்கிரசிற்காக பிரதிதினம் காட்சிகளில் வாராதி வரக்கூடிய இதயதுல்லா போன்றவர்கள், அதையும் தவிர கோப்பண்ணா போன்றவர்கள் மற்றும் திருச்சி வேலுசாமி போன்றவர்களுக்கெல்லாம் ஏன் ராஜ்யசபா கொடுக்காமல் திடீரென்று ப. சிதம்பரத்துக்கே கொடுக்குறாங்க? கே எஸ் அழகிரிக்கே கொடுக்கல? கே எஸ் அழகிரி அதுக்காக எத்தனையோ தலைவர் இருக்காங்களே, ஏன் அவங்களுக்கு கொடுக்காத கே எஸ் அழகிரிக்கே தந்துட்டு இருக்காங்க? ஏன் செல்வ பெருந்தகைக்கு ராஜ்யசபா கொடுக்கலாமே, ஜாலியா வந்துடுவாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் விஜய் தன்னைக்கு கொடுக்க கூடாது? சோ இதெல்லாம் வச்சு பார்த்தால் கே எஸ் அழகிரியுடைய தலைமையை மத்திய காங்கிரஸ், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்திக்கு பிடிக்கவில்லை. மல்லிகார்ஜுன் கர்கேக்கு பிடிக்கவில்லை. ஏதோ 3 சீட் வாங்கினால் அது காங்கிரசிற்கு திமுகவிலிருந்து 3 சீட் வந்தால் அன்று காலையே கே எஸ் அழகிரி ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. சார், இப்போ பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுனால பாஜகவுடைய தலைவர் மாற்றம் நிகழப்போகிறது அப்படிங்கிற டாக் பரவலா போய்கிட்டு இருக்கேன் சார். போய் செய்தி. அது திமுகவினரால் காங்கிரசினால் உருவாக்கப்பட்டதை தவிர சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் தயாரிக்கிறார்களே தவிர அது மாதிரி ஏற்கனவே அவர் எம்பி இருந்தவங்க பிஜேபி பிரசிடண்டா இருந்தாருங்க சிவா. இப்ப அதுக்கு என்ன புதுசா வரணும்? ஜனவரி 2026 மட்டும் அவர் பதவி இருக்குதுங்களே, அதற்காக ஒண்ணு மாற்றம். அதெல்லாம் போய் செய்திகள், ஃபேக் நியூஸ். ஓகே சார். எப்பவுமே நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு கடைசியில வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பீங்க. அந்த டிப்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். ஏன்னா அங்க டெல்லியில நடக்கக்கூடிய இங்க திமுக சார்ந்த பல்வேறு முக்கியமான தகவல்களா யாருமே எந்த ஊடகவியலாளரும் சொல்லாத தகவல்களை அப்டேட்டா கொடுத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க அதே போன்ற அப்டேட்கள் கொடுக்கணும் சார். அப்டேட் சொல்லுங்க. அப்டேட் என்ன என்று கேட்டால் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வரும்பொழுது தமிழகத்தில் ஒரு சூழல் மாறும். 2 முக்கிய திமுக தலைவர்கள், கண்டிப்பாக ஒரு அதிமுக முக்கிய தலைவர் பாஜகவில் சேர இருக்கிறார்கள். அதுதான் முக்கிய அப்டேட். அதுதான் உங்களுக்கு போக போக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர அப்டேட் அதுதான். நெல்லை சிவா, நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே, நமஸ்கார்.